முதல் காரணம், எடப்பாடியார்கள் அருமையாக ஆட்சி பண்ணார். முதல் தடவை சேலத்துக்கு எண்ணற்ற தேவைகளை அவர் பூர்த்தி செஞ்சார். சேல மக்கள் ரொம்ப அமைதியா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சேலத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாருமே நல்லா இருந்தாங்க. சட்ட ஒழுங்கு ரொம்ப அற்புதமா அருமையா இருந்தது. அவருடைய எடப்பாடியோட திட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தொலைநோக்கு சிந்தனையோட ஒவ்வொரு திட்டத்தையுமே செயல்படுத்தினார். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா அவர் செய்யக்கூடிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அன்னைக்கு நாள் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம சேலத்துக்காரங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்த சொல்ல வரல. உண்மையாலுமே செஞ்சாரு, அது எல்லாருமே தெரியும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாங்க மெயினான காரணம் தலைவர் அரசியலுக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால, இப்ப நாம யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். இருந்தாலும் நான் எந்த கட்சியிலுமே நாங்க சேரல. எடப்பாடி அவர்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம சேலத்தினுடைய மண்ணின் மைந்தர் அவர். ஒரு சாதாரணமா எளிமையான தொண்டை கூட போய் அவர் வாசல் ஒரு 1/2 மணி நேரம் அவர் கண்டிப்பா அவரே மீட் பண்ணி பேசுறாரு. பார்க்கலாம். அப்ப அது நம்ம செய்யும் போது எல்லாருக்குமே மக்களுக்கு அது நல்லது தான். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மது இந்த மாதிரி பிரச்சனைகளை கஞ்சாவில நிறைய ரொம்ப எல்லாம் சிரிக்கிட்டு போயிட்டாங்க இளைஞர்கள் எல்லாம். எடப்பாடி ஐயா இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் கட்டுக்குள்ள இருந்துச்சு. அங்கங்க ஒன்று இருந்தாலும் எல்லாம் கட்டுக்குள்ள இருந்துச்சு. ஒரு பயம் இருந்துச்சு. இன்னொன்னு ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, சின்ன குழந்தை உங்களுக்கே தெரியும், சின்ன குழந்தைகள் இருந்து முதியோர்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு மெயினான காரணம் சட்ட ஒழுங்கு தான். அந்த சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா மது பிரச்சனையும் வராது. இந்த குழந்தைகள் முதியோர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, திருட்டு, கொலை திருட்டு இதெல்லாம் நடக்காது. இன்னைக்கு ரொம்ப சகஜமா நடக்குது. அதிமுக ஆட்சி வந்தா, அம்மா காலத்துல இருந்தே அது அதிமுக ஆட்சி வந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. எடப்பாடியா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடையாது. அவர் மக்களுக்கு என்ன தேவையோ அதை தெளிவா பண்றாரு. அதனால அவருக்கு ஆதரவு கொடுக்குறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அப்படிங்கிறதுதான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க. திமுக சரியான ஆட்சி கடந்த 5 வருஷமா பண்ணலன்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி இல்ல. அவங்க பண்ணலங்கிற குறை நம்ம சொல்ல வரல. ஸ்டாலின் அவர்கள் பண்ணதை விட எடப்பாடி அவர்கள் சூப்பரா பண்ணுவார். ஒரு வாரத்தை ஸ்டாலின் அவர்கள் போன வாரம் சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங்ல, என்னுடைய திட்டம் சூப்பர் ஸ்டார் திட்டம். ஆனா எடப்பாடி அவர்கள் சூப்பர் ஸ்டார் திட்டம் இல்ல, சூப்பர் ஸ்டாரே எடப்பாடி தான் இப்ப அரசியல்ல. அதனால எல்லாமே நல்லா இருக்கும். திட்டமும் நல்லா இருக்கும், அப்படி செயலும் நல்லா இருக்கும். விவசாய குடும்பம் மற்றவங்க விவசாயி பொய் சொல்றாங்க ஆட்சியில பிறகு. ஆனா இவர் மக்களுக்கு சேலத்துல விவசாயிகள் எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே செஞ்சாரு, மேம்பாலத்துக்கும் செஞ்சாரு. இப்ப 11 தொகுதி பாத்தீங்கன்னா எப்பயுமே ஏடிஎம்கே கோட்டை. இது தமிழ்நாட்டுல மற்ற தொகுதிக்கும் நீங்க வாக்கு சேகரிப்பு தொகுதி இல்ல. நாங்க சேலத்தோட சரிங்க, எல்லா மாவட்டத்திலுமே அனைத்து ரசிகர்களுமே அதிமுக ஆதரவு முறையில் தான் எல்லாருமே இருக்காங்க. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க விவசாய குழுத்துல சேர்ந்தவங்க, நானும் ஒரு விவசாய குழுத்துல பிறந்த ஆள் தான். அதனால நம்ம அந்த விஷயம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுனாலதான் நம்ம அவருக்கு அந்த மெயினான ஆதரவே கொடுக்குறோம். அவர் ஒரு அடிப்படை தொண்டனா இருக்காரு, இன்னமும் ஒரு விவசாயியுடைய மகனாக தான் இன்னமும் இருக்காரு, இன்னும் விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விவசாயத்தை பத்தி அவருடைய இந்த கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையுமே அவருக்கு தெரியும். மற்றவங்க சொல்லலாம் ஏத்து சொர்க்கா ஆகாது, ஆனா இவர் ஏத்து சொர்க்கா இல்ல, அடிப்படையே அவருடைய விவசாய குடும்பம் தான். அதனால விவசாயிக்கு தேவையான இப்ப கூட விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட சேலத்துல ஒரு 50-60 ஏரிக்கு மேல தூர்வாரி அதை தண்ணி கொடுத்து உபநீர் கொண்டு நப்பியிருக்காரு. பனமரத்து ஏரி நாங்க மக்களுக்கு, சேலம் மாவட்ட மக்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரமா இருந்துச்சு அந்த ஏரி. நீங்க அந்த ஏரியை நீங்க காணாத போச்சு. கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல இருக்கும். அதை தூர்வாரி நாங்க ஐயா கிட்ட, எடப்பாடி ஐயா கிட்ட நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். அதை தூர்வாரி நீங்க மேட்டூர் உபநீரை திறந்து அதை ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி நீங்க பண்ணணும். இப்ப ஏற்காடு தான் இருக்கிறதே, சேலத்துக்கு ஏற்காடு தான் ரொம்ப நமக்கு, ஊட்டிக்கு அடுத்து ஏற்காடு தான். அந்த ஏற்காட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த 2000 ஏக்கரா பனமரத்து ஏரியை தூர்வாரி அதை பூங்கா பண்ணா மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அங்க இருக்கிற விவசாயமும் நல்லா செழிக்கும். ஐயா கிட்ட நாங்க எடப்பாடி ஐயா கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். அவர் நாங்க 100% நாங்க பண்ணி தரணும் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அதனால சேலம் மாவட்டம் 11 தொகுதிக்கும் நாங்க சிறப்பா அவருக்கு நாங்க வாக்கு சேகரிச்சு அவரை பெருவரையான வாக்கு வெற்றி பெற செய்வோம். இதனுடைய தாக்கம் தமிழ்நாடு ஃபுல்லா அலைபாயும்.